top meme coins of 2024. Meme coinல இன்வெஸ்ட் பண்ணி 10x 100x 1000x ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்குற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மீம் காயின் என்னன்னு சொல்லி தெரியாதாக்கள் சொல்றேன். ஒரு ஃபன்னுக்காக கிரியேட் பண்ற ஒரு கிரிப்டோ கரன்சி காயின்கள். ஜஸ்ட் ஸ்பெகுலேஷனை மட்டும் வச்சு அந்த காயின்கள் பம்ப் அண்ட் டம்ப் ஆகும். உதாரணத்துக்கு பிட்காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிட்காயினுக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. ஓகே, பிட்காயினுங்கிறது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அதான் முதல்ல கிரியேட் பண்ணப்பட்ட காயின். அதை நிறைய பேர் ஒரு அசெட்டா பாவிக்காங்க. நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்கள், பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ்கள் அவங்களோட ETF ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய கம்பெனிஸ்களான மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி போன்ற கம்பெனிஸ்கள் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கைண்ட் ஆஃப் அ டிஜிட்டல் கோல்ட். அதே மாதிரி எத்தூரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எத்தூரியம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து. ஓகே, டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்புகளை உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்களை உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்க இப்ப இருக்கிற சென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸை எல்லாத்தையுமே மூணாவது நபர் இல்லாம டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸை உருவாக்குறதுக்குரிய ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ பிட்காயின் பிரைஸா இருந்தாலும் சரி, எத்தூரியத்தின் பிரைஸா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த யூஸ் கேஸை பொறுத்து தான் மாறும். ஓகே, தனியாக ஸ்பெகுலேஷனால மட்டும் மாறாது. எத்தூரியத்துக்கு பின்னால ஒரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, எத்தூரியத்துக்கு பின்னால ஒரு டீம் இருக்குது, எத்தூரியத்துக்குன்னு சொல்லி யூஸ் கேஸ் இருக்குது, அதுக்கு மேல நிறைய எப்ஸ்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ அந்த யூஸ் கேஸ்களை பொறுத்து தான் எத்தூரியத்தோட மூவ்மெண்ட்கள் இருக்கு. ஆனா மீம் கோயின்களை பாத்தீங்கன்னு சொன்னா இத மாதிரி ஒரு யூஸ் கேஸ் ஒன்று இருக்காது. மீம் கோயின் என்னன்னா ஒரு ஃபண்டுக்கு உருவாக்குற. உதாரணத்துக்கு இப்ப கரண்டா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, ரைட்? யூஎஸ்ல எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ட்ரம்பா கமலா ஹாரிஸ் சொல்லி ஒரு இது ஒன்று போயிட்டு இருக்கு. அப்ப ட்ரம்ப்புங்கிற நேரத்துல ஒரு கோயின், அப்ப அது ட்ரம்ப் உருவாக்கி இருப்பாண்டா இல்ல, யாரோ ஒருத்தன் உருவாக்கி இருப்பாங்க. ட்ரம்ப்புங்கிற பேர்ல உருவாக்குது. அடுத்தது மத்த கமலாங்கிற பேர்ல ஒரு கோயினை உருவாக்கி ஸ்பெகுலேஷனை மட்டுமே வச்சு பம்ப் அண்ட் டம்ப் பண்ற. ஓகே, அப்படி இல்லாட்டி இப்ப ஒரு கரண்டா ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று என்னன்னு சொன்னா ஸ்குவிட் கேம்னு சொல்லி ஒரு கொரியன் டிவி சீரிஸ் ஒன்று பயங்கர ஃபேமஸ் ஆயினிக்கு. ஒரு 2 இயர்ஸுக்கு முதல்ல நினைக்கிறேன், 2 இயர்ஸ் ரைட், 2 இயர்ஸ்க்கு முதல் பயங்கர ஃபேமஸா கட்டும் ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. இது எல்லா மொழியில இருக்கிறார்களும் அந்த சீரீஸை பார்த்தாங்க. ஓகே, ஸோ அது பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கக்குள்ள ஸ்குவிட்ன்ற பேர்ல ஒரு மீம் கோயின் ஒன்று கிரியேட் பண்ண அந்த ஹைப் இருக்கிறதால அந்த மீம் கோயின் என்ன நடந்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா பம்ப் ஆகி 10x 100x எல்லாம் போயிட்டு இருந்தீங்க. போனது பிறகு நல்லா ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு, அதாவது அந்த ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபவுண்டர்ஸ் தான் மீம் கோயினை கிரியேட் பண்ணவங்களும் அதிகளவான கோயின்கள் இருக்கும். அவனால அந்த கோயினை உருவாக்கினதுனால அவனுக்கு அந்த கோயின் மிகவும் சின்ன பிரைஸ்ல 0.000 சம்திங்ல கிடைச்சிருக்கும். இப்படி நிறைய பேர் அதை வாங்குறதால இப்ப கோயின் பிரைஸ்கள் மேல போறது கீழே வர்றதும் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. செல்லிங்கை விட பையிங் ப்ரெஷர் கூட இருந்தா கோயின் பிரைஸ் மேல போகும். பையிங்கை விட செல்லிங் ப்ரெஷர் கூட இருக்கணும்னா கோயின் பிரைஸ் கீழே வரும். இப்ப கண்டினியூஸ் அந்த ஹைப் இருந்ததால நிறைய பேர் அந்த ஸ்குவிட் கேம் அந்த கோயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இன்வெஸ்ட் பண்ண பயங்கரமா போன உடனே அந்த டீம், அதுக்கு பின்னால அந்த டீம் பிளஸ் ஆகின ஃபவுண்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட 1000x 100x 1000x வரைக்கும் ப்ராஃபிட். 1000x 1000 மடங்கு, 100x 100 மடங்கு. இப்ப நீங்க ஒரு $100 போட்டு அது 10 மடங்கு ஆகணும்னா $1000. அதே இது 100 மடங்கு ஆகணும்னா $10,000. அதே இது 1000 மடங்கு ஆகணும்னா $1,00,000. ஜஸ்ட் $1000 இன்வெஸ்ட் பண்ணி $1,00,000 வெளியால் எடுக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அவனதான் கோயின். ஓகே, அப்ப என்ன பண்ண மேல போகக்குள்ள ஒரு நாள் பிடிச்சி அப்படி எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிவிட்டாங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் நிறைய இருக்கு யூடியூப்ல, டிக்டாக்ல, நீங்க தேடி பாருங்க. லைவா பார்த்துட்டு ஃபுல் டம்ப். ஸோ டம்ப் பண்ணணும்னா யாரு கூடுதலான கோயின் வச்சிருக்காங்களோ எல்லாரும் பிடிச்சி செல் பண்ணிவிட்டா எல்லாரும் அந்த பிரைஸ் அப்படியே கீழே வந்துடும். இப்போ மேல பிரைஸ்ல வாங்கின எல்லாருமே நட்டப்படுவாங்க. ஸோ நார்மலா மீம் கோயின்ல இதுதான் நடக்குது. ஓகே, ஆனா ஏதோ இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மீம் கோயின், ஆயிரக்கணக்குல இருந்து லட்சக்கணக்கான மீம் கோயின்கள் உருவாயிட்டு இருக்குது. இந்த உருவாகிற மீம் கோயின்ல ஏதோ 1-2 மீம் கோயின் மட்டும்தான் சக்சஸ் ஆகும். மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா லொஸ்ட் ஆகுற 99% லொஸ்ட் ஆயிரும். நீங்க ஒரு $10 ஒரு மீம் கோயின் ஒன்று வாங்குனீங்கன்னா அந்த மீம் கோயினை உருவாக்கினவனால் பிடிச்சி வித்துட்ட உடனே உங்களோட அமௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 99% மைனஸ்ல வந்துடும். நீங்க போட்ட $10 $1 உங்களுக்கு மிஞ்ச மாட்டி 0.00 சம்திங்ல வந்து கிடக்கும். சும்மா ஒரு நீங்க மீம் கோயின் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு கத்திட்டு அது செய்யறேன் அப்படி இப்படி அதுல பொட்டெல்லாம் இருக்குன்னு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையில கட்ட உடனே பஞ்ச் ஆஃப் கோயின்கள், வர்த்லெஸ் கோயின் அவங்களோட ஃபுல்லா வாலெட்ல ஹோல்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 0ல இருக்கும். ஸோ மீம் கோயின் ட்ரேட் பண்றாங்க நிலைமை அதுதான். ஆனா யாரோ ஒருத்தனுக்கு குறுக்கால ஜெக் போட் அடிச்சு ஓகே பெரிய அளவுல லட்சக்கணக்கில் உழைப்பாங்க. இப்போ யாரோ ஒருவனுக்கு ஜெக் போட் அடிக்குங்கிறதுக்காக லட்சக்கணக்கான லாஸ் பண்ற ஒரு
பியோர் கேம்பிளிங் தான் இந்த மீம் காயின் ட்ரேடிங். ஓகே, இந்த நம்பர் வந்துடுங்க. அந்த நம்பர் உங்களோட டிக்கெட்ல இருந்தா, டிக்கெட் வாங்குறது ரைட், டிக்கெட்ல இருந்தா உங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும், மில்லியன் ருபீஸோ டாலரோ வடவோ கிடைக்கும். அந்த நம்பர் இல்லாட்டி நீங்க கொடுத்த $10 $1 $2 உங்களுக்கு இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னு சொன்னா பியூர் கேம்பிளிங். ஓகே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆக்கள்ற 10 எல்லாரும் 10 வாங்கி அதுல மெயின் பெரிய அமௌண்ட்டை அந்த விஷயத்தை செய்யறவனை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தனுக்கு ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தை கொடுத்துடுற. இது பியூர் கேம்பிளிங். இதே சேம் கான்செப்ட் தான் இந்த மீம் காயின் ட்ரேடிங். மீம் காயின்ல லட்சக்கணக்கானகள் ஆயிரக்கணக்கானகள் இந்த காயின் மேல போகும், 10x போகும், 100x போகும், 100x போகும் சொல்லி நம்பி வாங்குற. ஆனா அது எதுவுமே போறல. யாருக்கு அது மீம் காயின்ல யாரு மணி மேக் பண்றோம்னா மீம் காயின் உருவாக்குறவனுக்கான தான் அவனுக்கு மணி மேக் பண்ற. முக்காவாசி இல்ல 99% மீம் காயின் உருவாக்குறாக்களே மணி மேக் பண்றல. ஏன்னா மீம் காயின் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் $1 $2 $10 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் மீம் காயின் உருவாக்கணும். அதுக்கு சரியான ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு வெராட்டி அந்த மீம் காயின் பம்பாட்டி நீங்க போட்ட அந்த $10 $20 இல்லாம போயிடும். இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப மீம் காயின்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே இன்னொரு அதை உருவாக்கினோம் நம்மள டம்ப் பண்றோம். நம்மளே அந்த கோயினை உருவாக்கினா இன்னொரு ஆள் வாங்க நம்ம அவங்கள டம்ப் பண்ணலாமேன்னு சொல்லி இப்படியும் சில ஆட்கள் யோசிப்பாங்க. அவங்களோட புத்தி அப்படியும் வேலை செய்யும். ஸோ அப்படி யோசிக்கிறார்களுக்கு சொல்றேன். அப்படி நீங்க யோசிப்பீங்கன்னா மீம் காயின் உருவாக்குற 99% ஆட்கள் ப்ராஃபிட் மேக் பண்றல. நீங்க உருவாக்குறதுக்கு கொடுக்குற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட மக்கள் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு நீங்க உங்களுக்கு அதுக்கும் லக் இருக்கேன். எப்படின்னா மார்க்கெட்ல ஒரு விஷயம் ஒன்று ட்ரெண்ட் ஆகணும். அந்த ட்ரெண்ட் ஆகுறதுட முதலாவது மீம் காயினை நீங்க உருவாக்குவீங்கன்னா சக்சஸ் இருக்கு. ஆனா ஆல்ரெடி அதுக்குன்னு சொல்லி பொட்டெல்லாம் வச்சிருப்பானால் என்ன மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகுதோ அதுக்குன்னு சொல்லி மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகி அடுத்த செகண்ட் அதுக்குன்னு சொல்லி கோயின் உருவாயிடும். ஓகே, சிலவனால் இப்படியும் செய்வானால். ஹெக்கர்ஸ் என்ன பண்ணுவானுன்னா யாரும் நான் செலிபிரிட்டியோட அக்கௌண்ட் ஹெக் பண்ணி அவர பேர்ல ஒரு மீம் கோயினை கிரியேட் பண்ணி அவர ஃபாலோவர்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுவானு. இப்போ விளங்குது. உதாரணத்துக்கு இப்போ ரொனால்டோ ஒரு கோயினை உருவாக்கி போட்டு ரொனால்டோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையோ ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமையோ ஹெக் பண்ணி ரொனால்டோட அக்கௌண்ட்ல ஓகே நான் ரொனால்டோ நான் இது இந்த மீம் கோயின் ஒன்று கிரியேட் பண்ணி இதை வாங்குறாக்கள் எல்லாம் பயங்கரம் அந்த மீம் கோயின் 100x போகுது, எல்லாருமே பயங்கர ப்ராஃபிட் மேக் பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாயல் ஃபாலோவர்ஸ் ரைட், கிட்டத்தட்ட நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆக்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொனால்டோட ஃபாலோவிங்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு சொல்லி. அப்படியே வாங்கினது பிறகு அவனை உருவாக்கினவனை பிடிச்சி டம்ப் பண்ணிப்பட்டு ஆக்கள் ஓடிடுவானார். அதுக்கு பிறகு ரொனால்டோட அக்கௌண்ட் ஹெக் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் மற்ற அக்கௌண்ட்ல எல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு ரியலைஸ் பண்றதுக்கு இடையிலே அவனை ஸ்கேம் பண்ணி முடிச்சு போட்டு ஓடிடுவானார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மீம் கோயின்ங்கிற கன்செப்டே சூதாட்டம், கெம்பிளிங், அது ஒரு ஏமாத்து வேலை. ஸோ நீங்க மீம் கோயின் ட்ரேடரா இருப்பீங்கன்னு சொன்னாலும் சரி, மீம் கோயின் இன்வெஸ்டரா இருப்பீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி மீம் கோயினுக்குள்ள வரணுன்னு நீங்க நினைப்பீங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கெம்பிளர், நீங்க ஒரு சூதாட்டக்காரன். ஓகே, நீங்க எப்ப நீங்க மீம் கோயின் ட்ரேட் பண்ணினாலும் சரி, விரும்பினாலும் சரி, பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மறைமுகமா நீங்க ஒரு சூதாட்டக்காரன். ஸோ நீங்க சூதாட்டக்காரனா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்னா செய்யுங்க. சூதாட்டக்காராக்கள் யாருமே பணம் சம்பாதிக்கிறல்ல, லட்சத்தில் 1000ல் ஒருவனுக்கு மட்டும் லக் அடிக்கும். அந்த லக் அடிச்சாலும் அது திரும்ப மற்ற விஷயத்துல இல்லாம போயிடும். ஓகே, நீங்க சூதாட்டக்காரனாக போறீங்களா இல்லாட்டி ரியலான லெஜிட்மேட்டான கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒழுங்கா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செய்ய போறீங்களான்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. ஸோ இதுதான் மீம் கோயின்ன்ற இந்த டேக்அவே. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைங்க? நீங்க ஸ்டில் மீம் கோயின்ல நீங்க ட்ரேட் பண்ணி மில்லியனர் ஆகணும்னு சொல்லி நீங்க பகல் கனவு காண்ற ஒரு ஆளா? அப்படி இல்லைன்னு சொன்னா இல்ல இதுக்கு மீம் கோயினை பத்தி எனக்கு சரியான விஷயம் தெரியாம இருந்தீங்க, ஆனா இப்ப மீம் கோயினை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ற ஆளா? அப்படி இல்லைன்னா மீம் கோயினை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதுக்கு பின்னால நான் போக மாட்டேன்னு சொல்ற ஆளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கிரிப்டோ கரன்சியை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி ட்ரேட் எடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்ல இருந்து படிக்கணும்னு சொன்னா கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 14 வகையில கிரிப்டோவில் எப்படி லெஜிட்டிமேட்டா மணி மேக் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா கிரிப்டோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.